வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம முருகப்பெருமானோட 5ஆம் படை வீடான திருத்தணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை சென்ட்ரல்லேருந்து திருத்தணிக்கு ட்ரெயின் ஏறியாச்சு. திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு போக ஆட்டோவில் தான் போகணும். அதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஆட்டோக்கு ஸ்பேர் வந்து 150 ஆகுது. படியேற முடியாதவங்களுக்கு வந்து மேலே போகும், ஆட்டோ மேலே போகும். அதுக்கு வந்து ஸ்பேர் வந்து 200 வாங்குறாங்க. நாங்கள் வந்து படியேறி வந்துட்டோம். கோயில்கிட்ட வந்தாச்சு. இங்கே குளத்தாட்டை நிறுத்திட்டு போயிடுவாங்க. ஏதோ சரவண பொய்கை குளம். இந்த குளத்தை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. இந்த குளம் வந்து திருச்செந்தூரில் முருகப்பெருமான் போர் செஞ்சுட்டு இங்கே வந்து தணிஞ்சதா சொல்லப்படுது. இந்த குளத்துல வந்து தன்னோட முகத்தையும் தன்னோட ஆயுதமான வேலையும் வந்து கழுவியதால இந்த குளம் வந்து சிறப்பு பெற்றதா குமார குளம் என்று அறிக்கப்படுது. இன்னொன்னு என்னன்னா, இந்த திருத்தணி கோயில 365 படி இருக்கு. 365 அப்படின்றது ஒரு வருஷத்தோட நாட்கள், மொத்த நாட்களை குறிக்குது. இங்க வந்து இந்த கோயில்ல படி ஏறுறது, ஒவ்வொரு படி ஏறும்போது மக்கள் வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு படியை கடக்கிறத நம்புறாங்க. நியூ இயர் அப்போ வந்து இந்த கோயிலுக்கு நிறைய மக்கள் வர்றதை பார்ப்போம். ஏன்னா வருஷத்துல முதல் நாள் வந்து இங்க வருஷத்துல மொத்த படி ஏறி முடிச்ச பிறகு நம்ம வருஷத்துல இருக்க கஷ்டமான காலகட்டங்களை இந்த படி முருகப்பெருமான் அருளோட ஈஸியா கடக்க முடியும். நம்ம ஒவ்வொரு படிக்கும் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. வழியில கடைங்க, நிறைய கடைங்க, படியெல்லாம் கடைங்க, வேலு சில நிறைய சின்ன சின்ன கோயில் நம்மளுக்கு அடிக்கடி ஹெல்ப் பண்ற மாதிரி. நம்ம படியேறி டயர்ட் ஆகும்போது சைட்ல பிள்ளையார் கோவில், சிவன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. பாருங்க, ஒவ்வொரு வழியா மேலே ஏறி வந்தாச்சு. கோவில் இதை பாருங்க. இது வந்து உப்புக்கல்ல கொட்டுற இடம். இங்க சூடம் ஏற்றுவாங்க. தரிசனத்துல தான் போனோம். பொது தரிசனத்துல போகும்போது ஈஸியா சீக்கிரமா முருகனை பார்த்துட்டோம். 5 நிமிஷத்துல முருகனை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ கோயிலை சுத்தி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த முருகர் ரொம்ப பிடிக்கும்? பழனி முருகர் பிடிக்குமா, திருச்செந்தூர் முருகர் பிடிக்குமா, திருத்தணி முருகர் பிடிக்குமான்னு சொல்லுங்க. எனக்கு பிடிச்சது பழனி முருகர் ரொம்ப பிடிக்கும். பாருங்க, கோயிலை சுத்தியாச்சு. இப்போ மலையை பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு மலை. இப்போ நம்ம வந்து இறங்க போகிறோம். ஏறுறது ஒரு வழி இருக்கும், இறங்குறது ஒரு வழி இருக்கும். ஏறுற படியில் நிறைய கோயிலெல்லாம் இருக்கும், கடைங்கள்லாம் இருக்கும். இறங்குறப்போ அது மாதிரி இருக்காது, காலியாக தான் இருக்கும். ஏறுறது வந்து எங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியல, அந்தளவுக்கு டயர்ட் ஆகலை. வெயில் இல்லை, ஏன்னா நாங்கள் போகிற டைமில் வெயில் இல்லை. போனது 2 o'clock தான், ஆனால் வெயில் இல்லை. ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்துச்சு கிளைமேட்டு. அதனால ஈஸியாக போயிட்டு வந்துட்டோம். ஆனால் வயசானவங்கலாம் இருந்தாங்கன்னா ஆட்டோவில் போய்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.